Stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து. நண்பர்களே, இந்த 4வது நாள் வியாழன் இரவு சற்று முன்பு நான் உங்களுக்கு தொடர்ந்து சொன்னதை போல ஆசீர்வாதமான குடும்பத்திற்கான விசேஷமான ஒரு கூட்டம் நடந்தது. இது ஆலோசனை கூட்டம் என்று நான் சொல்லலாம். அதாவது யார் ஒருத்தர் தேவனுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார், அவருடைய வாழ்க்கைக்கான ஒரு சரியான ஆலோசனை, திருமண வாழ்க்கை, எதிர்கால சம்பந்தமான உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள், என்றால் இது நம் வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதி. நண்பர்களே, குடும்பம் மிக 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 ஒரு கவனம் செலுத்த வேண்டிய உணர்ச்சி பூர்வமான ஒரு பகுதியா இருப்பதினால் வெறும் ஜபம் மாத்திரம் அல்ல, சரியான ஒரு ஆலோசனையும் அவசியமானதா இருக்கிறது. ஆண்டவருடைய வழிகாட்டுதல் அவசியமா இருக்கிறது. நாம் குடும்பத்தை கட்டும்படி, திருமணத்தை நடத்தி செல்லும்படி, திருமண உறவை தொடர்ந்து பலத்தோடு நடத்தி செல்லும்படி. எனவேதான் அன்பின் சிகிச்சை என்கிற கூட்டம் ஒவ்வொரு வியாழன் இரவு 7 மணிக்கு விசேஷமாய் நடைபெறுகிறது. நீங்கள் யார் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளையோ, திருமண வாழ்க்கை அல்லது எதிர்காலம் சம்பந்தமான அன்பின் வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகளை கடந்து செல்வீர்களானால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் வியாழக்கிழமைகளிலே இந்த ஆலோசனையையும் ஜபத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி. நண்பர்களே, இந்த தருணம் நான் உங்களை தயார்படுத்த விரும்புகிறேன். நாளை இரவு, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு மிக 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 விசேஷமான ஒரு நேரத்திற்காய். உண்மையிலே காலை 8 மணிக்கும் சரி, 10 மணிக்கும் சரி, மதியம் 3 மணிக்கும் இந்த கூட்டம் நடைபெறும். விசேஷமாய் இரவு 7 மணி. ஏன் இந்த கூட்டம் மிக மிக விசேஷமான ஒன்று? அநேகர் சரீர ஆவிக்குரிய பிரச்சனையினுடைய பாதிப்பை பற்றிய புரிந்து கொள்ளுதல் இல்லாதிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஆவிக்குரிய பிரச்சனை என்பது என்ன, சரீர பிரச்சனை என்பது என்ன, உடல் பூர்வமான பிரச்சனை என்பது என்ன, ஆவிக்குரிய பிரச்சனை என்பது என்ன? இங்கேதான் நீங்க வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவ சிகிச்சை, மருத்துவரை அணுகுவது, மாத்திரை மருந்துகள் எல்லாமே நல்லது, தவறு இல்லை. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, வியாதியஸ்தனுக்கு வைத்தியம் தேவை. எனவே நீங்கள் வைத்தியரை அணுகுவதோ, பரிசோதனை செய்வதோ, அதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு சிகிச்சையும் பெறுவது தவறு இல்லை. ஆனால் எந்த வியாதியை நாம் ஆவிக்குரியது என்று பிரிக்கிறோம்? எந்த வைத்தியராலுமே கண்டறியப்பட முடியாத வியாதி அல்லது சொஸ்தமாக்கப்பட முடியாத வியாதி, மாத்திரையினாலும் மருந்தினாலும் சுகம் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில யார் ஒருவர் தன்னை பார்க்கிறாரோ அந்த சூழ்நிலை ஆவிக்குரியதாய் கருதப்படுகிறது. என்றால் ஆவிக்குரியதை கண்களால் கண்டறிய முடியாது, கண்களால் பார்க்க முடியாது, கருவியினாலும் அதை அறிய முடியாது. என்றால் அது ஆவி, கண்களுக்கு தெரியாத ஒன்று, புலப்படாத ஒன்று, மனுஷனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அங்கேதான் கர்த்தருடைய வல்லமை அவசியமானதா இருக்கிறது, கர்த்தருடைய சக்தி அவசியமானதா இருக்கிறது. விசுவாசத்தின் வல்லமை என்றும் நான் சொல்ல முடியும். அதுதான் மிக சரியாய் நடந்தது. உதிரப்போக்கு வியாதியினால் 12 வருட காலம் கஷ்டப்பட்ட பெண், வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது அந்த பெண்ணுடைய நிலையை குறித்து. அதற்கு முன்பாய் நான் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளே கொண்டு செல்லும்படி தொடர்ந்து ஆவிக்குரிய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு கர்த்தருடைய வல்லமையின் மேல், அவர் வார்த்தையின் வல்லமையின் மேல் விசுவாசம் வைத்து அவருக்கு என்ன செய்ய சொல்லப்பட்டதோ அதை செய்ததினால் இங்கேதான் செயல் தேவை. எப்படி நீங்க மருத்துவரை போய் அணுகுறீங்க, மருத்துவர்கிட்ட போறீங்க, அவர்கள் சொல்லுகிற சிகிச்சைகளை கடைபிடிக்கிறீர்கள், டெஸ்டுகள் எடுக்கிறீங்க இல்லையா? எந்த டெஸ்டும் எடுக்கல, எந்த சிகிச்சையும் மேற்கொள்ளல, மருத்துவரை அணுகல, மருத்துவர் கொடுக்கிற ஆலோசனையை பின்பற்றவில்லை. யார் ஒருத்தர் எனக்கு சவாலாய் சொல்ல முடியும் அப்படி எதுவுமே செய்யாமல் நான் குணமடைந்தேன் என்று? அதாவது மருத்துவரிடத்துல போய் அவர் செய்ய சொன்ன எதையுமே நான் செய்யலான என் வியாதி சரியாச்சு நீங்க மருத்துவ ரீதியாய் சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. மருத்துவ ரீதியாய் நீங்கள் மருத்துவர் சொன்னதை செய்தால்தான் வியாதியிலிருந்து வெளியே வர முடியும். அதே போல யார் ஒருத்தர் நீங்க தேவனை விசுவாசிப்பதா சொல்றீங்க, எனக்கு அவர் உதவி தேவைன்னு சொல்றீங்க, ஆனால் நீங்கள் அவர் சொல்வதை செய்யாத பட்சத்துல எப்படி தேவன் உங்களுக்கு உதவ முடியும் நண்பர்? ஆனால் யார் ஒருத்தர் தேவன் சொல்வதை செய்கிறார்கள், சக்தி வெளிப்படுகிறது. அப்படிதான் இவருக்கு சக்தி வெளிப்பட்டது. வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கிறது? நீங்களே சாட்சியை பாருங்க.
என் வாழ்க்கையில இருந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ளாக இருந்த விரக்தியினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது. என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண். அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு, எங்களுக்காக கொடுப்பதற்கு. எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுதோ அதை சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம். என் பண வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்தது. எனக்கு சரியான வேலை இல்லை. சில நேரம் ஒரு நாளைக்கு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை, ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வேலை. வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு தான் பத்தும். எதுவும் வாங்கணும்னா முடியாது. சில நேரம் மனைவி ஏதாவது கேட்பாங்க, என்னால் வாங்கி தர முடியாது. நாங்கள் காத்துட்டு இருக்கணும் யாராவது ஏதாவது செய்யறதுக்கோ இல்லை திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக. இப்படிதான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கும் பொழுதோ, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, நாங்க அதிகமா கடினப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க தான் கொடுக்கணும். எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதா இருந்தது எனக்குள்ளாக. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்கிறாங்க, அதை கொடுக்க கூட நாங்க அதிகமா போராடிட்டு இருக்கோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது. என்னுடைய கணவரை நான் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்துல இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. காரணம், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறார், இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாம ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது. எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், எப்போவாவது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளாக யோசனை இருந்துட்டே இருந்தது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பணம் இல்லை, வருமானம் கிடையாது. என் மனைவி வீட்டை விட்டு போகிற நிலைமை இல்லை, என் கூட சண்டை போடுற நிலைமை எல்லாமே எதுக்காகனா, அவங்க ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது. வீட்டில் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாமல் நாள் இருந்தது. என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அவங்க அழைத்தாங்க. என்னுடைய கணவரோடு என்னால் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா நாங்க வித்தியாசமான ஒரு பின்னலையை சார்ந்த நபராக இருந்தோம். என்னுடைய கணவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே என்னால எந்த இடத்துக்கும் போக முடியல. என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை குறித்து எனக்கு சொன்னாங்க. ஆலயத்துல என்னால உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியா சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவரிடத்துல சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமா உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்கு போகிறேன் ஏன்னா என் வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எனவே ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி. ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்ன வெட்கப்படுத்தும்படி சரியாக துணி உடுத்த மாட்டார். அவருடைய தலைமுடி எல்லாம் அவர் கலைச்சிட்டு வருவார். அவர் நினைச்சாரு நான் வெட்கப்படுவேன், அதனால ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்திடுவேன். அவள் அன்று ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். நான் அழுக்கு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுக்கு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன். நான் நினைத்தேன், இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று. ஆனால் அவள் வாகனத்தை பிடித்து ஆலயத்துக்கு சென்றால் நானும் அவளோடு கூட சென்றேன். ஆனால் ஆலயத்தில் கூட்டம் முழுவதும் போதக பிரசங்கிக்கும் பொழுது நான் அவளோடு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தேன். வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டையிட்டேன். காரணம், அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். வீட்டில் நான் பாட்டில்களை உடைப்பேன். இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். பிற்பாடு போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பிற்பாடு நாங்க அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாற துவங்கியதுன்னு அவங்க தொடர்ந்து சாட்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க தொடங்கினோம். பிற்பாடு குடியை நிறுத்தினோம், புகைப்பிடிப்பதை நிறுத்தினோம். தொடர் சங்கிலி ஜெபங்களிலே தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். தொடர்ந்து அதன் மூலமாக ஆலயத்துக்கு சென்று தொடர் சங்கிலி ஜெபத்து மூலம் கற்றுக்கொண்டோம். திருமண வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதை பார்த்தோம். இனிமேல் எங்களுக்குள்ளே சண்டைகள் இல்லை. நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். நாங்கள் சண்டை போடுவதில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. பிரச்சனை வந்தால் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா. எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு. இப்போ என்னுடைய குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ நாங்க இருவருமே ஒற்றுமையா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நாங்க அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்யறோம். நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக இருக்காங்க. தேவன் என் குடும்பத்தை ஆஸ்வதிச்சிருக்கார். அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்னை ஆஸ்வதிச்சிருக்கார். முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்க இடத்துல பணம் இருக்காது, அதுக்கான வசதி இருக்காது. ஆனால் இப்பொழுது
தேவன் எங்களுக்கு பண வாழ்க்கை ஆஸ்வதிச்சிருக்கார். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்திருக்கார். இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். தேவன் இன்னொன்னு கொடுத்து என்ன ஆஸ்வதிச்சிருக்கார். 2 வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை. அது மிக சிறிய வீடாக இருந்தது. என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன். அதன் மூலமா என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என்னை ஆசீர்வதிச்சார். தேவனின் பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கார். எந்த பணத்தட்டுப்பாடோ குறைவோ இல்லை. எதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு. நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்துல துணையாளரா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க. நாங்க அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பா இருப்போம். நாங்க இந்த நேரம் உதவி செய்யறோம் மக்களை தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக. யாரெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமா கடந்து போறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம். நாங்க தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சி எடுக்கிறோம். தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்களிடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக. நல்லது நண்பர்களே, இந்த சாட்சி கேட்டவங்களுக்கு மிக சரியாய் புரிந்திருக்கும் ஆவிக்குரிய பாதிப்பினுடைய செயல்பாடுகள் என்ன. இதற்கான 12 அடையாளங்களை நாம் தொடர் ஊழியத்தின் அனுபவத்திலே கண்கூடாய் பார்த்திருக்கிறோம். அநேக மக்கள் யார் இங்கே தேவனுடைய உதவிக்காய் வந்தார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 12 அடையாளங்கள். இதை பார்க்கலும் அதிகமானது உண்டான இவைகள் முக்கியமான பரவலான பொதுவான பிரதானமான அடையாளங்களாய் கருதப்படுகிறது. இந்த 12 அடையாளங்கள் ஆவிக்குரிய பாதிப்பின் பின்னணியை கொண்டிருக்கிறது. இந்த 12 அடையாளங்களை சந்திக்கிற ஒருத்தர் ஏதாவது ஒன்றையோ 2ஐயோ இல்லது அனைத்தையுமே சந்திக்கிற ஒருத்தர் முழுவதும் ஆவிக்குரிய பாதிப்பில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஆவிக்குரிய பாதிப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு கண்டிப்பாய் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை மட்டுமே தேவை அவரை விடுதலை செய்ய. எனவேதான் இதை குறித்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்படி நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய பிரச்சனையினுடைய 12 அடையாளங்களை கவனிங்க நண்பர்கள். அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான 12 முக்கிய அடையாளங்கள். தொடர் தலைவலிகள், பயங்கள், கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம், தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள். தொடர் பொருளாதார இழப்புகள், கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள், அசுத்தங்களினால் தாக்கப்படுதல், பொறாமை மற்றும் வன் கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர், உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள், மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள், தோல்விகள் மற்றும் துரதிர்ஷ்டங்கள், குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. இந்த அடையாளங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்கிலி ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக மாலை 7 மணி. முகவரி
282 கீழ் 681, 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6. எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நல்லது நண்பர்களே, இந்த அடையாளங்களை கவனித்த நீங்கள் தெளிவை பெற்றிருப்பீர்கள். ஆவிக்குரிய பாதிப்பு என்பது என்ன என்பதை பற்றி நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு நிரூபிக்க போகிறேன். செய்வினையினால் தன் குடும்பத்துல பலதரப்பட்ட இழப்பு, பொருள் ரீதியாய், ஆனால் பேரிழப்பாய், தன் குடும்பத்திலே நேசிக்க தகுந்த பாசத்துக்குரிய ஒருவரை இழந்த இந்த இளம் பெண் குடும்பத்துல கடந்து போன சூழ்நிலை, நான் சொன்னதை போல ஆவிக்குரிய பாதிப்பு. இதான் மிக சரியாய் 12 வருட காலம் உதிரப்போக்கு வியாதியால் கஷ்டப்பட்ட பெண்மணிக்கு நடந்தது. வசனம் சந்தேகத்துக்கு இடமின்றி தெளிவாக்குகிறது. பைபிள் சொல்கிறது, அவள் தன் ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவர்களுக்கு செலவழித்தாள். ஆஸ்திகள் அனைத்தும், எல்லா சொத்தை இழந்தார். இந்த குடும்பம் செய்வனையிலிருந்து வெளியே வர எல்லா சொத்தை இழந்தாங்க. கஷ்டத்திலிருந்து வெளியே வரும்போது ஒருவனாகிலும் சொஸ்தமாக்கப்படாத ஸ்திரீ என்று வசனம் சொல்கிறது. ஒருவரால் குணமாக்க முடியவில்லை. அங்கேதான் கர்த்தர் சக்தி தேவை. ஆனால் அந்த பெண் வீட்டுல இல்லை, அவங்க ஆண்டவர் இருந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து தன் உள்ளத்துல தீர்மானித்தால், நான் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டால். இதான் விசுவாசத்தின் தீர்மானம். நண்பர்களே, நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நான் வந்து அவருக்கு என் விசுவாசத்தை வெளிப்படுத்தினால் அற்புதம் நடைபெறும். ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரம் இங்கே இருக்கும். தொடர்ந்து நாங்கள் அந்த வஸ்திரத்தை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவையின் மேல் போடப்பட்டதாய் அந்த வஸ்திரத்தை வந்து யாரெல்லாம் தொடப்போகிறார்களோ அவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும் என்பதை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஒரு மனதோடு தீர்மானித்திருக்கிறோம். நீங்களும் அதையே தீர்மானித்தால், பைபிளிலே சொல்லப்பட்ட இந்த பெண்மணியை போல வாருங்கள், வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தை தொடுங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை சொஸ்தமாக்கும். மக்களே, உங்கள் விசுவாசம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பெண்ணை, இந்த குடும்பத்தை விடுதலை செய்ததை போல நாளை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர், வெள்ளிக்கிழமை காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாய் இரவு 7 மணி. சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. என் பேர் ஜெயமதி, என்னுடைய வயசு 33. முன்பாக என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. செய்வின பிரச்சனை, பயம், தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை எண்ணம், எதை செஞ்சாலும் தோல்வி மனப்பான்மை, எதிலுமே என்னால் வெற்றியை பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய சிந்தனையில தோல்வியானது இருந்தது. எனக்கு ராத்திரியில தூக்க வராத பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இருந்தது. என்னுடைய அப்பா செய்வினையினால தான் இறந்தாரு. அதே செய்வினை என்னையும் எங்கள் அம்மாவையும் பாதிச்சுது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே தூக்கம் வராத பிரச்சனை இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய யோசிப்பேன், எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரியான தோல்விகள் வருது, பயம் வருது, நான் சின்ன குழந்தை தானே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்னு நான் யோசிச்சிருக்கேன். அதை நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன். இந்த பயம் நாளடைவில் என்னுடைய வாலிப வயதுலேயும் என்னை பாதிச்சுது. என்னால் பள்ளிக்கூடத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னுடைய வாழ்க்கையில் தற்கொலை எண்ணமானது இருந்தது. இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல எனக்கு. ஏன்னா எனக்கு நிம்மதியே கிடையாது. இந்த பிரச்சனைகளோட நான் 16 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைகளுக்காக நான் நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். உதாரணத்துக்கு மருத்துவர்கிட்ட போயிருக்கேன், செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போயிருக்கேன், நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா என்னுடைய பிரச்சனையானது மாறணுங்கிறதுக்காக. அதற்காக நான் தங்கத்தை தியாகமா கொடுத்துருக்கேன், நிறைய விதமான வெள்ளிகளை தியாகமா கொடுத்துருக்கேன், உணவு பொருட்கள், நிறைய விதமான உடைகள், என்ன விதமான ஆவிக்குரிய ரீதியா நான் எதெல்லாம் செய்ய முடியுமோ, பண ரீதியா எதெல்லாம் செய்ய முடியுமோ நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஆனா எந்த பீடமும் எனக்கு உதவி செய்யல. யாரெல்லாம் எதுக்காக என்னென்ன சொல்றாங்களோ நான் அதை எல்லாத்தையும் செய்வேன். என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் செஞ்ச பிற்பாடும் கூட என் வாழ்க்கையில நான் எந்த மாற்றத்தையுமே பார்க்கல. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வரும்னு பார்ப்பாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்க இருக்க மோசமா போச்சு. என்னால உயிர் கூட வாழ முடியாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். நான் யூனிவர்சல் ஆலயத்தை எப்படி கண்டடைஞ்சேன்னா, ஒரு ஊழியக்காரர் மூலமாக அவங்க என்ன அழைச்சிருந்தாங்க. நான் உடனடியா ஆலயத்துக்கு வரல. நான் ரொம்பவும் பிடிவாதம் பிடிச்சேன். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், இங்க மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நான் இந்த மாதிரியாக தான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு மிகவும் நிறைய பிரச்சனைகளோட வந்தேன். ஆமா, நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது எனக்கு எதுவுமே புரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போனதுனால ஆலயமும் யூனிவர்சல் ஆலயமும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைச்சு வந்தேன். ஆனா நான் இங்க வந்த பிற்பாடு விசுவாசத்தின் வார்த்தையை ஏத்துக்கிட்டேன். அதன் பிற்பாடு நான் என்னுடைய சொந்த ஜபத்தை செஞ்சேன். நான் தேவன் இடத்துல சொன்னேன், தேவனே நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனைல இருந்து விடுதலை கொடுங்க.
நான் செஞ்ச முதல் ஜெபம் என்னுடைய தூக்க வராத பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகணும். ஏன்னா நான் பல பீடத்துக்கு போய் நான் எந்த விதமான பதிலையும் பார்க்கல. இப்ப நான் இந்த பீடத்துக்கு வந்திருக்கேன். உண்மையாகவே தேவன் இந்த இடத்துல இருந்தா தேவன் எனக்கு பதில் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் அன்னைக்கு செஞ்ச ஜெபத்துல நான் விடுதலையை பார்த்தேன். தூக்க வராத பிரச்சனையில இருந்து நான் விடுதலையை பார்த்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லபடியா உறங்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வரும்பொழுது எனக்கு பயமானது இருக்கும். எப்படி சொல்றது அந்த பயம்? என்னால வீட்டுல தனியா இருக்க முடியாது, அந்த அளவு பயமானது இருக்கும். ஆனா நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துல செய்வினையிலிருந்து, என்னுடைய வாழ்க்கையின் ஸ்தாபத்திலிருந்து, பயத்திலிருந்து நான் விடுதலையை பார்த்தேன். அதன் பிற்பாடு நான் ஆலயத்துக்கு உண்மைத்தன்மையா இருக்கணும். நான் தஸ்ம பாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி நாம உண்மையா இருக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன். அதன் பிரகாரம் நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அது மட்டும் போதாதுன்னு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப புரியல. எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிய கூர்ந்து கவனிச்சேன், என்ன பண்ணணும் அப்படின்னு. யாரும் என்கிட்ட சொல்லல. ஆனா நானும் என்னுடைய தாயாரும் தீர்மானிச்சோம், எங்க வாழ்க்கையில இருக்கிற செய்வின பிரச்சனை வெளியே வரணும்னா நான் பல பீடத்துக்கு போய் பல விதமான தியாகத்தை செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையான தேவன் என்னை விடுதலையாக்கணும்னா என்னுடைய தியாகத்தை நான் செய்யணும்னு நினைச்சேன். அதனால எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்தோம். எங்க கிட்ட இருக்கிற உடை, 2 தட்டு, அது மட்டும்தான் வச்சிருந்தோம் வீட்டுல. மற்றபடி எங்க கிட்ட இருந்த டிவி, ஃப்ரிட்ஜு, சோஃபா, பேங்க் பேலன்ஸ், என்னென்னலாம் இருக்கோ, பைக், எல்லாத்தையும் எடுத்தோம், வித்தோம், பீடத்தின் மீது வச்சோம். இது வரைக்கும் எங்களால எந்த தேவனும் எந்த ஒரு பீடமும் எங்களை காப்பாற்ற முடியல. ஆனா நாங்க உயிருள்ள தேவனுடைய பீடத்தின் மீதாக தியாகத்தை செஞ்ச பொழுது செய்வினையிலிருந்து முற்றிலுமா விடுதலையை பார்த்தோம். உயிருள்ள தேவன் எங்களை இந்த இடத்துல விடுதலையாக்கியிருக்காரு. முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா முழுமையாக விடுதலையாக்கப்பட்டு நானே ஒரு ஆசீர்வாதமா இருக்கேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில மாபெரும் காரியங்களை செஞ்சவரா இருக்காரு, இன்னைக்கும் செய்யறவரா இருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்காதுன்னு நினைச்சிருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்தை பெற்றிருக்கேன், சமாதானத்தை பெற்றிருக்கேன். அதுக்கும் மேலாக அவருடைய ஆவியானது எனக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஆவியானவர் என் கூட இருக்கிற காரணத்தினால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இனிமேலும் எனக்கு அந்த பயம் கிடையாது, பலவீனம் கிடையாது, தற்கொலை எண்ணம் கிடையாது, செய்வின பிரச்சனை கிடையாது, சாவம் என் வாழ்க்கையில இல்ல. தேவன் என்னை முற்றிலுமா விடுதலையாக்கியிருக்காரு, என்னை ஆசீர்வாதமா மாத்திருக்கு. பல பேர் அதே தான் செய்யறாங்க, நான் செஞ்ச தவறதான் செய்யறாங்க. எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. எல்லா பீடத்திலையும் பதில் கிடைக்கும்னு நினைச்சு மக்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா நீங்க யார் என்னுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு நீங்க தீர்மானிங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் பல பீடத்தை போய் பார்த்திருக்கேன், ஆனா நான் பதில் பார்க்கல. ஆனா என்னைக்கு நான் உண்மையான பீடத்தை பார்த்தேனோ, தேவன் எனக்கு அந்த பீடத்திலிருந்து பதில் கொடுக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது போல நீங்க யாரு தேவனுடைய வார்த்தைய கீழ்ப்படிஞ்சு உண்மையான பீடத்துல தியாகம் செய்ய தயாரா இருக்கீங்களோ, தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்றவரா இருப்பீங்க. நல்லது நண்பர்களே, இந்த சமயம் ஒரு அருமையான வாலிபர் குழுவை குறித்த ஒரு வீடியோ நீங்க பார்க்க விரும்புகிறேன். ஆலயத்தில் இருக்கிற வெற்றி இளைஞர் குழு என்கிற குழு வாலிபர்களுக்காய் இந்த வீடியோவை தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் ஒலிக்கிற தருணம். தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம்.
உலகத்தின் தேவன் நீர். எப்போதும் வாழ்கிறேன் ஓ தேவனே சுவே, நீரென்றும் மேலானவர். துதர்களுமை பாடிட ஜனம் போற்றிட கடைசி நாளில் திரும்ப வருவீரே. ஓ ஆல்பா ஓமெகா தேவ ஆவியே வாரும் வாரும் இயேசுவே. ஓ ஆல்பா ஓமெகா தேவ ஆவியே வாரும் வாரும். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் கரத்தை நீட்டி இந்த மக்களை நீர் தொடுபடி கேட்கிறேன் தேவன். கெட்ட பழக்கத்திலே அடிமைப்படுத்தப்பட்டவர் இந்த குடும்பத்துக்குள் இருந்தால் இந்த நிமிஷத்திலும் செய்வதறியாமல் திகைத்துக் கொண்டு பரிதவிப்போடு ஒரு இடத்திலே ஓடி ஒளிந்து கொண்டிருந்தால் பயந்து, இந்த தாய், இந்த மனைவி, இந்த பிள்ளைகளை கர்த்தர் தாமை தொடுவாராய். உன் கரம் அவர்களை அரவணைக்கட்டும் தேவன், உன் கரம் அவர்களை பலப்படுத்தட்டும். ஒருவேளை தான் இப்படி இருப்பதை இவர் விரும்பவில்லை, ஆனால் இந்த பழக்கத்திலிருந்து தான் வெளியே வர முடியாத ஒரு பலவீனமான பாத்திரமாய் இவர் தன்னை பார்க்கலாம். ஒவ்வொரு தடவை அந்த கெட்ட பழக்கத்திலே மூழ்கும் போது இவர் உள்ளத்துக்குள்ளே உடைந்து போகிறார், கொதிப்படைகிறார். ஆனால் இவரால் நிறுத்த முடியவில்லை. இங்கேதான் உன் சக்தி வெளிப்பட வேண்டும் தேவன், இங்கேதான் உன் வல்லமை தேவை. அந்த விசுவாசத்தை இந்த நேரத்திலே ஜபத்திலே காண்பிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கரம் நீட்டப்படட்டும். சமாதானம் அவர்களுடையதாய் மாறட்டும். எல்லா விதமான ஆவிக்குரிய பாதிப்பிலிருந்து இப்பொழுது விடுதலை பெறுவார்கள். மன அழுத்தத்திலிருந்து, தூக்கமின்மையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, தேவனே வேதனையிலிருந்து, கஷ்டங்கள் நிறுத்தப்படட்டும். கஷ்டத்தோடு இங்கே வந்தவர்கள் கஷ்டம் நிறுத்தப்பட்டதை போல இவர்கள் கவலைகள் நிறுத்தப்படுவதால் நான் இவர்களை விடுதலை செய்து தண்ணீரை அபிஷேகித்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜபத்தை நீர் கேட்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை, உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நண்பர்களே, நாளை ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தை தொடும்படி வாருங்கள். இந்த பெண்மணிக்கு உதரப்போக்கின் ஊரல் நின்று சமாதானத்தை பெற்றதை போல, ரட்சிப்பையும் பெற்றதை போல வந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தி விடுதலையை உங்களுடையதாக்கி கொள்ளுங்கள். சமாதானத்தோடு நீங்கள் திரும்பி செல்வீர்கள். உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் குணமாக்குதலை உணர்வீர்கள். நாளை இரவு மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பேன். நண்பர்களே, இந்த இரவு ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.